சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நான் பெருங்களத்தூர்லேருந்து வரேன். என் பேர் சித்ரா. இங்கே பாபா கோயிலுக்கு நான் 5 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல பாபானா யாருன்னு எனக்கு தெரியாது. இங்கே பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வேலை செய்ய வரும்போது தான் பக்கத்தில் பாபா ஆலயத்துக்கு நிறைய பேர் போவாங்க. பாபானா யார், அவர் முஸ்லீமா இந்துவா அப்படின்னா யாருன்னு தெரியாமல் போய் பார்க்கலான்னு முதல்ல நான் காலடி எடுத்து வச்சேன். நான் வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பாபா என்ற ஒரு அற்புதமானவர் அப்படின்றத நான் இங்கே உணர்ந்தேன். இங்கே வரும்போது நான் பல கஷ்டத்தோடு வந்தேன். அந்த கஷ்டமெல்லாம் இங்கே வந்த பிறகு எப்படி பறந்து போச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு எனக்கு பாபா அவ்வளோ பெரிய அதிசயத்தை பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் பாபாவுக்கு ஒரு 7 மாதம் நான் சேவை செஞ்சேன், பாபாவுக்கு பணி செஞ்சேன். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பக்தர்கள் நிறைய கண்ணீரோட கஷ்டத்தோடையும் இங்கே வருவாங்க. வரும்போது நாங்கள் ஒரு ப்ரேயர் கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த வாரம் வரும்போது சிரித்த முகத்தோடு வருவாங்க. என்னன்னு கேட்டால், போன வாரம் நாங்கள் வரும்போது கண்ணீரோடு வந்தோமா, இந்த வாரம் அந்த கஷ்டமே எங்களுக்கு போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய அதிசயங்களெல்லாம் அப்படியே நேரடியாக பார்க்கும்போது எனக்கே வியப்பாக இருந்தது. அப்புறம் நான் நினச்சேன், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இவ்வளோ சீக்கிரமாக இந்த கஷ்டங்களெல்லாம் போக்குறீங்களே பாபா, நானும் நிறைய கஷ்டத்தோடு தான் இருக்கிறேன், என்னையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு கேட்பேன். அழுவேன், தனியாக உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பாபா கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒவ்வொரு கஷ்டத்தையும் பிரச்சனையும் அற்புதமாக தீர்த்து வச்சார். அது மட்டும் இல்லை, இப்போ நான் பாபா கிட்ட இருந்து பாபா எனக்கு அப்படியே அருள் செஞ்சு என்னை ஒரு சிவபக்தையாக சிவன்கிட்ட அனுப்பி வச்சிட்டாரு. நான் இப்போது ஒரு சிவனடியாராக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இங்கே எத்தனையோ பக்தர்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. ராம்ராஜ் அவர்கள் ஃபோன் மூலியமாகவும் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அவங்களுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையும் இங்கே அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறத கண்கூடாக பார்க்குறேன். பார்த்துட்டு எனக்கே வியப்பாக இருந்தது, எப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா நாட்டில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் பேசினார். இவ்வளோ அதிசயம் பண்ணிகிட்டு இருக்கிற பாபா ஆலயத்துக்கு நீங்கள் எல்லாரும் வரணும். இங்கே உங்களுடைய கஷ்டத்தை இங்கே ஷேர் பண்ணுங்கள். இங்கே கூட்டு பிரார்த்தனையில் நீங்களும் கலந்துக்கங்க. பாபாவுடைய ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும். உங்களுக்கும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நீங்களும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் வண்டலூர் வழித்துணை பாபா ஆலயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு புகழ்பெற்று இருக்குது, எந்த அளவுக்கு இங்கே பக்தி நிறைஞ்சிருக்குது, நம்ம வேண்டிக்கிற வேண்டுதல் உடனே எப்படி நிறைவேறுது, இங்கே ஒரு எவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருக்குதுன்றத நீங்கள் இங்கே பார்த்தா தான் தெரியும். நான் பார்த்ததில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே அதிசயம் தெரியும். எங்கள் வண்டலூர் வழித்துணை பாபா எப்படிப்பட்டவர் அப்படின்றத நீங்களே உணர்வீங்க. அது பக்கத்தில் ரசிச்சு எங்கள் செல்ல பாபாவை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் நல்லாசி கிடைக்கட்டும், பாபாவுடைய அருள் கிடைக்கட்டும். சாய் ராம்ஜி ஐயா எல்லாருக்காகவும் பண்ணுற பிரார்த்தனை 100% வெற்றி ஆகிறத நீங்களே உணர்வீங்க. என்னை போல் நீங்களும் உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுக்கு கிடைச்ச வெற்றியை நீங்களே சொல்லுவீங்க, உணர்வீங்க. ஜெய் சாய்ராம்.